பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த நம்பிக்கை இன்னைக்கு தாவேக்கா மேல இல்ல அப்படின்னு மக்கள் ரொம்ப குமுறிட்டு இருக்காங்க. மக்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டு வராரா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. தாவேக்கா நிர்வாகியினால தொடர்ந்து இங்க அவலங்கள் ஏற்படுது. இது அரசுக்கு இது கெட்ட பேரை தான் உண்டாக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆய்வுகள் என்ற பேர்ல இவங்க பண்ற அலப்பறைகள் இருக்குதே, சொச்சொச்சோ தாங்க முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கு முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையுமே தாவேக்கா தலைமை எப்படி சரி செய்ய போகுது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்றது தான் இனி மக்களுடைய எண்ணமா இருக்குது. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க மக்களுக்கு. எங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி தான். இங்க மக்கள் என்ன பண்ணலாம், உள்ள எல்லாத்தையுமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். மக்களுக்கு மறைவான ஒரு விஷயத்தை கூட தாவேக்கா அரசு செய்யாது. இது மக்களுக்கான ஆட்சி. இங்க நாங்க தான் ஆட்சி செய்யறோம் அப்படிலாம் கிடையாது. மக்கள் தான் ஆட்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ரொம்பவே அஷூரன்ஸாவே கொடுத்தார், உறுதிமொழியாவே கொடுத்தார். ஸோ மக்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்றத பார்வையிடலாம். அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட். டெண்டர் விவகாரத்துல கூட பொதுவெளியில முன்வைக்கப்படும் எல்லாத்தையுமே டேட்டாவை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எந்த ஒரு மறைமுகமும் இருக்காது. ஸோ இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கவலையப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் செய்த மாதிரி தாவேக்கா ஒருபோதும் ஆட்சி செய்யாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்தார். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் பேசுனதுக்கும் அவர் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லாம இப்போ ஆட்சி நடக்குது அப்படின்னு தான். கிட்டத்தட்ட 2 மாசங்கள் ஆயிருச்சு அவர் பொறுப்பேற்று. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிருச்சு. இந்த 2 மாசத்துல தாவேக்கா செய்த சாதனைகள் என்ன, தாவேக்கா மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, வடிவேலு ஒரு படத்துல ஜோபியில கைவிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுவார்ல, அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆட்சியினுடைய விஷயம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த ஆட்சியினுடைய அவலம் ஒவ்வொரு நாளும் மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும். அதாவது தாவேக்கா ஆட்சி செய்த உடனே மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. இதுமேட்டு இருந்து தமிழ்நாடை யாராலையும் மாற்ற முடியாது, அந்த அளவுக்கு விஜய் அண்ணா கொண்டு வந்துருவாரு, எங்க விஜய் சார் கொண்டு வந்துருவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட நம்பிக்கை இல்லை. இந்த ஆட்சி எப்படி மக்களுக்கான ஆட்சியா கொடுப்பாங்க, மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு உள்ள ஆட்சியா இருக்கும் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை மக்கள் கிட்ட வந்துருச்சு அப்படின்றதான் இங்க பார்க்கணும். மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கையை பெற்று வந்தாரோ விஜய் அவர்கள், இன்னைக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டு வராரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது எதிர்கட்சிகளால அல்ல, மற்ற கட்சிகளால அல்ல, தாவேக்கா நிர்வாகியினாலே இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு பெரும் பாதகம் வந்திருக்குது அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஆரம்பத்திலிருந்து இவர் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார்ல, அப்போ மக்கள்லாம் உற்சாகமா இருந்தாங்க. 200 யூனிட் ஃப்ரீ தராருப்பா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு செக் வைத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க தலையில இடி விழுந்த மாதிரி ஆச்சு. என்னப்பா கொடுத்த மாதிரி கொடுத்து இப்படி புடுங்கிட்டாரே அப்படின்ற ரேஞ்சுக்கு மக்கள் என்ன பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னார். விவசாயிகள்லாம் ரொம்ப குஷியா இருந்தாங்க. ஏன்னா இவர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாரு, 5 ஏக்கருக்கு குறைவா வைத்திருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு அந்த கடனை எல்லாமே நான் ரத்து பண்றேன் அப்படின்னாரு. இப்போ 5 ஏக்கர் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் 5 லட்சம் கூட்டுறவு பேங்க்ல நான் பண்ணிருப்பேன், கடன் வாங்கியிருப்பேன். அந்த 5 லட்சமே கேன்சல் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா ஆட்சிக்கு வந்துட்ட பேர் என்ன சொன்னார்னா, நீங்க 5 லட்சம் வாங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு 50,000 ரூபாய் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தார். இந்த கட்டுப்பாடு விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்வலை எழுச்சி. இன்னிய வரைக்கும் விவசாயிகள் வீதிகளுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த போராட்டத்தை கூட எப்படி கொச்சைப்படுத்துறாரு, எதிர்க்கட்சிகள் தூண்டி விட்டுட்டு விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்துறாரு. நான் அடுத்த ஜென்மத்துல விவசாயி மகனா பிறக்கணும்னு சொன்ன இந்த முதலமைச்சர் தான் இன்னைக்கு விவசாயிகளுடைய போராட்டங்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் மின்வெட்டு. இந்த மின்வெட்டு காரணத்தினால மக்கள் எல்லாருமே பெரம்பூர் தொகுதி முதற்கொண்டு நான் சொல்றேன். ஏன் பெரம்பூர் தொகுதியை ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தொகுதி. அந்த தொகுதிக்கு இதுவரைக்கும் நன்றி சொல்ல வந்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுவரைக்கும் பார்வையிட வந்தாரா கிடையவே கிடையாது. திருச்சி கிழக்குக்கு போயிட்டு நீங்க நன்றி சொல்றீங்க, இந்த பக்கத்திலேயே இருக்கு பெரம்பூர், ஏன் வர முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் சார் இந்த பக்கம் வர மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இதுவரைக்கும் பெரம்பூருக்கு அவர் என்ன பண்ணல, நன்றி சொல்லவே இல்லை. சோ பெரம்பூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதின்னு ஒரு பேருக்கு தான் இருக்குதே கண்டி,
ஒரு டெவலப் நடந்துதா இல்ல பல விஷயங்கள் நடந்துதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. சோ அந்த தொகுதியில தான் மக்கள் மின்வெட்டுனால போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. சோ ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே வீதிக்கு வந்து மக்கள் போராடுறாங்க. இந்த விஷயம் முதலமைச்சர் காதுக்கு கேட்கலையா அப்படின்ற கேள்வி இருக்கு. இன்னைக்கு மின்வெட்டுனால சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், கை குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறோம். நோயாளி மனுஷங்களை வச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த கரண்ட் பிரச்சனை இந்த மாதிரி வந்து எங்களை வாட்டி வதைக்குது அப்படின்னு. இங்க செங்கல்பட்டுல ஒரு தாயார் ஒரு அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க, வெண்டிலேட்டர் செயல்படாம இறந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் கூட வருது. சோ இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது. நான் வந்து அடுத்த செகண்டே பெண்கள் பாதுகாப்பு சூப்பரா இருக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை சூப்பரா இருக்கும், போதைப் பொருள் ஒழுங்கா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே இதுவரைக்கும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு போதைப் பொருட்கள் புழக்கத்துல இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன ஆச்சு, அது மாத்திரம் இல்லாம ஆணவ படுகொலை எந்த அளவுக்கு நடக்குது, இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு கண்ணு தெரியுதா? தெரியவே இல்லை. ஆனா சிங்கப்பெண் அதிரடிப்படை நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன பலன்? சிங்கப்பெண் அதிரடிப்படை நீங்க உருவாக்குனீங்க. அதனால என்ன பலன்? சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கே நீங்க வந்து என்ன பண்ணல, அத செய்யற காவலர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் நீங்க குடுக்கல. ஒரு லத்தி கூட குடுக்கல. ஒரு எஃப்ஐஆர் போடுற ஒரு ரைட்ஸ் கூட அவங்களுக்கு குடுக்கல. அப்படின்ற ஒரு வேதனை இருக்குல்ல. சும்மா பேருக்குன்னு தான் இருக்குது. ஆனா செயல்பாடுகள்ல கிடையவே கிடையாது அப்படின்றத இங்க ஆனா செயல்பாடுகள்ல கிடையவே கிடையாது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அது மாத்திரமா அங்கங்க போயிட்டு அரசு அலுவலர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்றது, ஆய்வு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. அது மாத்திரம் இல்லாம பல கமிஷன் கட்டிங்ஸ் கேட்கறது. இப்போ செங்கல் சூளையில போயிட்டு நீ வந்து 1 லட்ச ரூபா கொடுன்றது. அதே போல மணல் தூர் வார இடத்துல போயிட்டு நீங்க 1 லட்ச ரூபா கொடுக்கிறது. இப்படியான அவலங்கள் தாவேக்கா நிர்வாகிகள நடக்குது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடத்துறாங்க. கூட்டு பாலியல் பண்றாங்க. தூத்துக்குடியில ஒரு பெண் கதறாங்க. இதுவரைக்கும் கதறிட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ உடைய ஆதரவாளர்கள் கூட்டு பாலியல் என்ன செஞ்சுட்டாங்க. அந்த தொடர்பு எம்எல்ஏக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் கேஸ் எடுத்து அந்த எம்எல் மேல இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்ல. புஷி ஆனந்த் மேல அவங்க கட்சி வழக்கறிஞரே என்ன பண்றாங்க? கேஸ் குடுக்குறாங்க. லஞ்சம் வாங்கிட்டு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் பதவி குடுக்குறாரு புஷி ஆனந்த்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எடுக்கவே இல்ல. ஒருத்தர் போதைப் பொருள் யூஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஒரு அலிகேஷன் வருது. அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? கிடையவே கிடையாது. சோ இது மாதிரி அமைச்சர்களாலும் சரி, எம்எல்ஏக்களாலும் சரி, தாவேக்க நிர்வாகிகளால பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு. ஆனா இந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்திருக்குதா? அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்ப கூட திருவொற்றியூர்ல ஒரு வயதான மூதாட்டி கதறுன்னு கதறாங்க. வட்டச் செயலாளர் என்கிட்ட 50,000 ரூபாய் கேட்கிறாரு. நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். உழைச்சி சம்பாரிச்சுட்டு இருக்கேன். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். 50,000 ரூபாய் கொடுத்தாதான் வீடு கட்டுவேன் சொல்லிட்டு மிரட்டுறாரு. இப்ப தாவேக்கா அரசு அந்த நிர்வாகி மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சேலம் ஓமலூர்ல 100 நாள் வேலை திட்டத்தை நான் சொல்றவங்கள மட்டும் தான் வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்த பெண்களை வந்து மிரட்டுறாரு ஒரு நிர்வாகி. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுக்கவே இல்ல. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு இந்த அரசு மேல. இந்த அரசு வந்தா பெண்களுடைய டெவலப்மென்ட் மேல போகும். பெண்களுக்கான சுதந்திரம் மேல வரும். பெண்கள விஜயண்ணா உயர்த்தி வைப்பாரு அப்படி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பெண்களுக்கு தான் கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மூதாட்டி, வயதான மூதாட்டி அந்த அம்மாக்கிட்ட 50,000 ரூபாய் வாங்கி என்னய்யா பண்ண போறீங்க? கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இத பார்த்துக்கிட்டு இந்த அரசாங்கம் கைய கட்டி வாய மூடிட்டு இருக்குன்னா, ஏன்னா அவரு தாவேக்கா நிர்வாகி. தாவேக்கா நிர்வாகி நீங்க என்ன செஞ்சாலும் இந்த ஆட்சி கண்டுக்காது, நடவடிக்கை எடுக்காது. கட்சி ரீதியா கூட நடவடிக்கை எடுக்காது. அந்த அம்மா போயிட்டு கேஸ் குடுத்திருக்காங்க காவல் நிலையத்துல. ஆளுங்க தரப்பினர் அப்படின்றதுனால கூட யோசிக்கிறாங்களாம் காவல் நிலையத்துல அந்த அம்மா புகார் குடுக்குறாங்க. சோ இப்படி இருக்கும்பொழுது ஏன் இந்த அளவுக்கு தாவேக்கா நிர்வாகிகள் செய்றாங்க? இதை ஏன் இந்த அரசு அனுமதிக்குது? அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இதே மத்த கட்சியினர் செஞ்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விஜய தரக்குறைவா பேசுறா சொல்லிட்டு கைது பண்றீங்க. ஆர்ஜே சரண் ஜெயராமன் அவர்களை கைது செய்றீங்க. ஏன்னா அவங்க திமுக காரங்க. இதே தாவேக்கா நிர்வாகியான லயோலாமணி உதயநிதியை வந்து தனி மனித தாக்குதல் மாதிரி ஓடுகாலினார அதை ஏன் நீங்க எதுவுமே கண்டிக்கல? ஏன் எதுவுமே பண்ணல? ஏன்னா பண்ண மாட்டாங்க. தாவேக்கா நிர்வாகி. தாவேக்கா நிர்வாகினா உங்களுக்கு இந்த அரசுல தனி மரியாதை. நீங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட காவல்துறை வந்து என்ன பண்ணாது, உங்க மேல நடவடிக்கை எடுக்காது.
ஏன்னா அந்த அம்மா அழுது கதறாங்க. வீடு கட்டணும்னா 50,000 ரூபாய் பணம் கொடு, அப்பதான் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னா. அந்த அம்மாவே கடனை உடனே வாங்கி தான் வீடு கட்டுது. உங்களுக்கு வேற 50,000 ரூபாய் வந்து கொடுக்கணுமா? இது லஞ்சம் இல்லையா? இது ஊழல் இல்லையா? இதெல்லாம் இந்த இந்த அரசாங்கம் கேட்காதா? லஞ்சம் வாங்குறவர்களை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்? அடக்குவோம் சொன்னாங்களா இல்லையா? நீங்க உங்க நிர்வாகி 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்குறாரு அந்த அம்மா கிட்ட, அந்த மூதாட்டி கிட்ட. என்ன பண்ண போறீங்க? அதே போல 100 நாள் வேலை திட்டத்துல நான் சொல்றவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாவேக்கா நிர்வாகி வந்து மிரட்டுறாரு. இவர்தான் கவர்மெண்டா? இவர் மக்கள் பிரதிநிதியா? இவர் எம்எல்ஏவா? இல்ல கவுன்சிலரா? இல்ல அமைச்சரா? என்ன அவங்களுக்கே அதிகாரம் இல்ல. இன்னாருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அதிகாரம் கிடையாது. ஆனா இவர் வந்து போய் என்ன பண்றாரு? மிரட்டுறாரு. நான் சொல்றவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். 100 நாள் வேலை திட்டம் வேலை கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் எங்களுது. மிரட்டுறாருங்க. சோ இவ்வளவும் நடக்குது இந்த ஆட்சிக்கு எதிரா. ஆனா இந்த ஆட்சியாளர்கள் கைய கட்டி வாய மூடி வேடிக்கை தான் பாக்குறாங்களே கண்டி மக்களுக்கு ஒரு குரணா வந்து நிக்கிறாங்களா? பேசும்போது வாய்க்கிழிய பேசுறீங்களா? மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நான் வந்து இறங்குவேன், நான் அதிரடி எடுப்பேன், சாட்டை எடுப்பேன், சுழட்டுவேன், வாழை சுருட்டி வச்சிரணும்னு என்னென்ன டைலாக் விட்டீங்க? சினிமால டைலாக் விடுற மாதிரி சார் டைலாக் விட்டுருக்கிறாங்க. நடவடிக்கையில நிஜத்துல இறங்கி இருக்கிறாங்களா? இது வரைக்கும் தாவேக்கா நிர்வாகிகளால எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு அலிகேஷன் வந்திருக்கு, ஆதாரப்பூர்வமா வந்திருக்கு, வீடியோ மூலியமா வந்திருக்கு. அந்த நிர்வாகிகள் எல்லாம் கைது பண்ணிருக்கீங்களா? லிஸ்ட் கொடுக்க முடியுமா? கிடையவே கிடையாது. ஏன்னா தாவேக்கா நிர்வாகிகள் அவ்வளவுதான். தாவேக்கா நிர்வாகியை வச்சு நீ அந்த பேட்ஜை மட்டும் வச்சுக்கோங்களேன், தாவேக்கான்ற பேட்ஜ் வச்சுக்கோங்களேன், என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம், உங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்காது அப்படின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இந்த தாவேக்கா அரசு மேல வந்துருச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. எந்த அளவுக்கு விஜய் மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு வந்தாரோ அந்த நம்பிக்கை எல்லாமே இப்போ இழந்துட்டு வராரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.